ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வீட்டிலையே இயரிங் ஹோல்டர்ஸ் வந்து ஈஸியாக எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லும் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி கிவ் அவே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ வீடியோ பார்த்துட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு இமெயில் பண்ணுங்கள். என்னோட இன்னொரு சேனல் யுக்ஷிக் லைஃப் ஸ்டைல் தமிழ்ங்கிற சேனலையும் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம கிராஃப்ட் சேனலையும் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இனிமேல் வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இயரிங் ஹோல்டர்ஸ் வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து இன்விடேஷன் கார்டு எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒயிட்டாக ப்ளெயினாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்திருக்கேன். உள்ளே இருக்க பேப்பரை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம வெளியில் இருக்க அட்டையை தான் யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். ஸோ அதனால் உள்ளே இருக்கிறத எடுத்துடலாம். நான் வந்து ப்ளெயினாக இருக்கிறத எடுத்திருக்கேன். நீங்கள் டிசைனாக வேணும் அப்படின்னா டிசைனாக இருக்க பக்கத்தை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட்டாக இருக்கிறத எடுத்தோன்னா நம்ம இஷ்டப்படி அதை வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நான் ஒயிட் கலரில் எடுத்திருக்கேன். அந்த அட்டையில் வந்து நான் பாதியை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் வந்து உள்ள சின்னதாக மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணி கட் பண்ண போகிறேன், ஈக்குவலாக வரணும் அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் வந்து எந்த சைஸில் இன்விடேஷன் கார்டு எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கனால கிளேர் அடித்து அந்த இன்விடேஷன் கார்டு வந்து சரியாக தெரியல. நான் பென்சில்ட்டு வரைகிறதுலாம் இப்போ வந்து நான் கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கிளியராக தெரியும். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்கள் இன்விடேஷன் கார்டில் நீங்கள் எடுக்கிற சைஸுக்கு ஏற்ற மாதிரி இதில் வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதில் நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதில் வந்து கட் பண்ணும்போது லைட்டாக சிசர்ஸ் வச்சு அதை அழுத்தி விட்டு கீரல் மாதிரி வச்சுட்டு அப்புறமா சிசர்ஸ் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம வெளியிலேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து கட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக கட் பண்ணணும். இது வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டாக தானே இருக்கும். ஸோ அதனால் பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கட் பண்ண போகிறோம். ஈக்குவல் மெஷர்மெண்ட்டில் கரெக்டாக பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம அழகாக 3 இதுவும் கட் பண்ணியாச்சு. அந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா மேலே வந்து சின்னதாக நம்ம இதை வந்து மாட்டுறதுக்காக ரெடி பண்ண போகிறோம். ஸோ அந்த இடத்துல பென்சில் வச்சு லைட்டாக மார்க் பண்ணிவிட்டு நம்ம பென்சிலை வச்சு அப்படியே அழுத்தினாலே இந்த மாதிரி நமக்கு சின்னதாக ஓட்டை கிடைக்கும். ஏன்னா வேறு எதை வச்சு அழுத்தினாலும் நம்ம வந்து கொஞ்சம் கவனம் இல்லாமல் கட் பண்ணிட்டாலும் அது வந்து கிழிஞ்சிரும் இன்விடேஷன் கார்டில். ஸோ அதனால் பார்த்து பென்சில் வச்சு இந்த மாதிரி ஓட்டை போட்டுக்கலாம். அடுத்து வந்து ஒரு நூல் எடுத்துக்கோங்க. இதுக்குமே நம்ம என்ன நூல் வேணாலும் எடுத்துக்கலாம், உள்ள நூல் கூட எடுத்துக்கலாம். இதில் வந்து வீடியோவில் காட்டுற மாதிரி அந்த ஓட்டையில் மாட்டி நம்ம வந்து இதை முடிச்சு போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இதை தொங்க விட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம கட் பண்ணதுக்கு இடையில அந்த இன்விடேஷன் கார்டில் கொஞ்சம் இடம் விட்டுருக்கோம்ல, அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி கம்மல் யூஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஓட்டை போட்டுக்கலாம். இதுலேயும் நம்ம இன்விடேஷன் கார்டு எந்த அளவுக்கு இடம் விடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எவ்வளோ கம்மல் மாட்ட போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைட் பண்ணி இந்த மாதிரி கம்மலை வச்சு அந்த இடத்துல வந்து ஓட்டை போட்டுக்கலாம். ஸோ ஓட்டை போடும்போது நமக்கு அதில் திருப்பி கம்மல் மாட்டும் போது ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நான் அந்த 2 இடத்துலையுமே கம்மல் யூஸ் பண்ணி ஓட்டை போட்டுட்டேன். இந்த மாதிரி ஓட்டை போட்டதுக்கு அப்புறமா இந்த இன்விடேஷன் கார்டு லைட் வெயிட்டாக தானே இருக்குது. ஸோ நமக்கு ரொம்ப நாளைக்கு இது வந்து கிளியாமல் வரணும் இல்லையா, அதுக்காக செல்லோ டேப் எடுத்து இது மேலே வந்து நம்ம ஒட்டிடலாம். ஒட்டிட்டோன்னா நமக்கு அந்த எண்டெல்லாம் டேமேஜ் ஆகாமல் ரொம்ப நாளைக்கு வரும். ஸோ அதுக்காக நான் வந்து இதில் ஒட்ட போகிறேன். அந்த செல்லோ டேப் ஒட்டுறதுக்கு முன்னாடி நம்ம இன்விடேஷன் கார்டு வந்து ப்ளைனாக எடுத்துருக்கோமா, ஸோ அதில் வந்து டிசைன் பண்ண போகிறேன். ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி சின்னதாக ஹார்ட் வந்து ரெட் கலரில் வரைகிறேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஈஸியாக இதை வந்து எப்படி வேணால் டிசைன் பண்ணிக்கலாம். நான் வந்து சிம்பிளாக இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ஸ்கெட்சை வச்சு டிசைன் பண்ணிவிட்டு இது மேலே வந்து நம்ம செல்லோ டேப் ஒட்டிடலாம். அப்போ டிசைன் பண்ண மாதிரியும் இருக்கும், நமக்கு வந்து இது ரொம்ப நாளைக்கும் வரும் டேமேஜ் ஆகாமல். ஸோ இந்த மாதிரி டிசைன் பண்ணிவிட்டு செல்லோ டேப் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி இன்விடேஷன் கார்டு வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஃபுல்லுமே செல்லோ டேப் போட்டு நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம்.
இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஓட்டை போட்ட இடத்துலையும் இப்போ வந்து மேலே செலோடேப் ஒட்டிட்டோம். ஸோ அதனால் திருப்பியும் கம்மல் வச்சு மேலே வந்து ஓட்டை போட்டுக்கோங்க. இதில் வந்து நீங்கள் நினைக்கலாம் ஏன் 2 தடவை குத்தணும், ஃபஸ்ட் டைம் குத்தாமல் விட்டுட்டு செலோடேப் ஒட்டினதுக்கப்புறமா நம்ம குத்திருக்கலாமே அப்படின்ட்டு. செலோடேப் ஒட்டினதுக்கப்புறம் நமக்கு ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட் டைம் குத்துறோம் அப்படின்னா நமக்கு குத்த முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இன்விடேஷன் கார்டில் ஃபஸ்ட்டு குத்திட்டு அப்புறமா செலோடேப்பில் குத்தும்போது, ஏன்னா ஆல்ரெடி ஓட்டை இருக்கும்ல, ஸோ நம்ம ஈஸியாக குத்திடலாம். ஸோ அதனால தான் இந்த மாதிரி செகண்ட் டைம் குத்திருக்கேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம கம்மல் மாட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பின்னாடி சொரையும் சேர்த்து மாட்டி வச்சுக்கலாம். நம்ம அப்படியே எடுத்துகிட்டு திருப்பி மாட்டி வச்சு இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக இன்விடேஷன் கார்ட்லேயே நம்ம வந்து ஒரு இயரிங் ஹோல்டர் வந்து ரெடி பண்ணலாம். ஹூக் கம்மலுமே அதில் வந்து அப்படியே நம்ம மாட்டி தொங்க விட்டுக்கலாம். கம்மல் சொரையோடு இருக்கிற இதையுமே நம்ம இதில் வந்து மாட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இந்த இன்விடேஷன் கார்டுக்கு பதிலாக நம்ம வேறு என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்க கார்ட்போர்ட்லேயும் இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். அதுவுமே நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அல்லது இந்த மாதிரி நோட் அட்டையும் நம்ம யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணலாம். ஆனால் இதில் எல்லாத்துலேயுமே நமக்கு சென்டரில் வந்து கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இன்விடேஷன் கார்டு தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்த மெத்தடுக்கு பார்த்திங்கன்னா பேப்பர் கப் எடுத்திருக்கேன். இதுலேயுமே நம்ம இயரிங் ஹோல்டர் வந்து அழகாக ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வீடியோவில் காட்டுற மாதிரி வரைஞ்சிக்கலாம். இல்லை உங்களுக்கு விருப்பப்படி வேறு மாதிரி வரையணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி வரைஞ்சி இதில் வந்து சின்னதாக டிசைன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நீங்கள் பெயிண்ட் யூஸ் பண்ணி கூட பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸ்கெட்ச் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. நான் வந்து சிம்பிளாக ஸ்கெட்ச்னா எல்லாருக்கிட்டேயும் இருக்கும். ஸோ ஈஸியாக வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு லைனாக வரைஞ்சிட்டு அப்புறம் வந்து அதை டார்க்காக நல்லா வரைஞ்சிருக்கேன். அப்புறம் அதில் சின்ன சின்ன டிசைன்ஸ்லாம் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதை எப்படி வேணால் டிசைன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணிவிட்டு இதில் வந்து இப்போ 4 லைன் வரைஞ்சிருக்கோமா, அந்த 4 லைன்லேயுமே கம்மல் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபஸ்ட்டு மெத்தடில் எப்படி ஓட்டை போட்டோம் அதே மாதிரி கம்மல் மாட்டுறதுக்கு நம்ம ஓட்டை போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம வெளியில் கூடிய கம்மலை வந்து மாட்டி வச்சுக்கலாம். சொரையை வந்து நம்ம மொத்தமாக போட்டு வச்சு அதுலேருந்து எடுத்துக்கலாம். ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தானே இருக்கும். ஸோ அதனால் அதுலேருந்து எடுத்துக்கலாம். கம்மலை மட்டும் நம்ம வெளியில் வந்து அப்படியே மாட்டிட்டு எடுத்து வைக்கிற மாதிரி நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்மல் போடுற ஓட்டை வந்து கரெக்டான சைஸில் நம்ம போடும்போது கம்மல் வந்து கீழே விழாமல் நம்ம வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேப்பர் கப்பில் வந்து நம்ம இது வெயிட் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு உள்ளே வந்து இந்த மாதிரி நம்ம வேஸ்ட்டான ஒரு தீந்து போன பேட்டரியோ எது வேணாலும் உள்ளே போட்டு வச்சுக்கலாம். அல்லது நம்ம கிளிப்பு அந்த மாதிரி இருக்கிறது கூட உள்ளே போட்டு வச்சுக்கலாம். ஸோ அதனால் பேப்பர் கப் வந்து நல்லா வெயிட் பேலன்ஸ் ஆகிக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளிப்பை கூட நம்ம பேப்பர் கப்போட மேலே வந்து மாட்டி வச்சுக்கலாம். பெரிய கிளிப்பெல்லாம் உள்ளே போட்டு வச்சுக்கலாம். ஸோ அதனால் இந்த மாதிரி பேப்பர் கப்பை கூட நம்ம ஒரு ஜுவல்லரி ஆர்கனைசராக ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பேப்பர் கப் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வாட்டர் பாட்டிலில் கட் பண்ண பீஸோ அல்லது பிளாஸ்டிக் சின்ன பாக்ஸோ அந்த மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். அதுலேயும் இந்த மாதிரி கிளிப்லாம் நம்ம மேலே மாட்டி வச்சுக்கலாம். கம்மல் மாட்டணும் அப்படின்னா அதில் வந்து நம்ம ஓட்டை போடுறதுக்கு கம்பியை வந்து சூடு பண்ணி ஓட்டை போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஓட்டை போடும்போது நம்ம வந்து அதில் கம்மல் மாட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக பிளாஸ்டிக் பாக்ஸில் கூட நம்ம வந்து ஒரு ஜுவல்லரி ஆர்கனைசர் மாதிரி ரெடி பண்ணி இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த மெத்தடுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து கட்டுக்கம்பி எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம ரெக்டாங்கிள் ஷேப்பில் மடக்கி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அல்லது நமக்கு வந்து என்ன ஹைட்டில் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இதை மடக்கி ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து ஓரளவுக்கு மீடியம் சைஸில் ரெடி பண்ணுறேன். ஸோ அதனால் இந்த அளவுக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன். அந்த கம்பியோட 2 எண்டையும் நம்ம சேர்த்து வச்சு மடக்கும்போது அது வந்து நின்றுக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து கட்டிங் பிளேயர் வச்சு லைட்டாக நம்ம அழுத்தி விடும்போது அந்த இடம் வந்து பிரியாமல் நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டு கம்பிலேயே இந்த நீளத்துக்கு ஏற்ற மாதிரி 2 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுவுமே நமக்கு வந்து ஒரு 3 அடுக்கு 4 அடுக்கு வேணும் அப்படின்னா அந்த மாதிரி 4 பீஸ் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 மட்டும் எடுத்திருக்கேன். இந்த 2ஐயும் வீடியோவில் காட்டுற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ண அந்த ரெக்டாங்கிள் பீஸில் வந்து 2 சைடும் ஜாயின் பண்ணுற மாதிரி அந்த கம்பியை வந்து சுற்றி விட்டு அதில் வந்து மாட்ட போகிறோம். அதில் வந்து நல்லா வளைச்சி விட்டு மாட்டிட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து இந்த கட்டிங் பிளேயர் வச்சு லைட்டாக அழுத்தி விட்டிங்கன்னா அந்த கம்பியை விட்டு அது வந்து கீழே இறங்காது. ஸோ நம்ம எந்த இடத்துல மாட்டினோமோ அதே இடத்துல அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கும். ஸோ அதே மாதிரி இன்னொரு இது வந்து நான் மாட்டுறேன். இந்த மாதிரி மாட்டும்போது நமக்கு இடையில வந்து 2 அடுக்கு வர்ற மாதிரி வரும். ஸோ நமக்கு வந்து எத்தனை அடுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதை மாதிரியே ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடுவில் எடுத்தோம்ல அந்த 2 பீஸில் பாதி அளவு இருக்கிற மாதிரி இன்னொரு கம்பி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை வந்து ஓரத்தில் இருக்க ஒரு இதில் வந்து வீடியோவில் காட்டுற மாதிரி மடக்கி விட்டு ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறமா அதை வந்து வளைச்சி விட்டு அதை வந்து ஒரு கொக்கி மாதிரி, அதாவது இந்த
ஹோல்டரை வந்து நம்ம ஆணியில் மாட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும்ல, ஸோ அதுக்காக இந்த மாதிரி நம்ம வளைச்சி விட்டு இதை வந்து ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 சின்ன பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்து அது வந்து கீழே வந்து நமக்கு ஹூக் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து கீழே மாட்டிக்கலாம். இது எல்லாமே ஒவ்வொரு தடவையும் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு கட்டிங் ப்ளேயர் வச்சு அழுத்தி விட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக அதே இடத்துலையே இருக்கும். இதுவுமே பார்த்திங்கன்னா நான் வந்து 2 இது மாட்டி காமிச்சிருக்கேன். நமக்கு எத்தனை ஹூக் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி இதில் வந்து மாட்டிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கம்பி வச்சு இது ஃபுல்லுமே ரெடி பண்ணதுக்கு அப்புறமா இந்த கம்பி வந்து தெரியாமல் இருக்கிறதுக்கு இது மேலே வந்து நம்ம செல்லோ டேப் யூஸ் பண்ணி ஃபுல்லுமே ஒட்டிடலாம். அப்போ வந்து நமக்கு கம்பி தெரியாமல் கலர்ஃபுல்லாக நம்ம வந்து மாற்றிடலாம். அல்லது பார்த்திங்கன்னா ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே வந்து உள்ளன் நூல் வச்சு ஃபுல்லுமே நம்ம சுற்றிடலாம். அந்த மாதிரி இதை வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கம்பி தெரியாமல் இருக்கிறதுக்கு நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ கம்பி தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம அது மேலே வந்து எப்படி வேணால் டிசைன் பண்ணிக்கலாம். அல்லது நம்ம வந்து இது இப்படியே இருக்கட்டும் அப்படின்னா சிம்பிளாக இந்த மாதிரியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து இப்போ நான் உங்களுக்கு கம்மல் மாட்டி காமிக்கிறேன் பாருங்கள். இதில் வந்து நம்ம ஹூக் டைப் கம்மல் எல்லாமே இதில் வந்து மாட்டிக்கலாம். கீழே இருக்க ஹூக்கில் வந்து வேறு ஏதாச்சும் ஜுவல்லரி மாட்டணும் அப்படின்னாலும் அதையும் நம்ம மாட்டிக்கலாம். நல்லாவே வெயிட் தாங்கும். நம்ம வந்து கரெக்டாக முடிச்சு போட்டிருந்தோம், அதாவது அந்த சுற்றி விட்டுருந்தோம் அப்படின்னா இது வந்து கரெக்டாக வெயிட் பேலன்ஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ஈஸியாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் நியூஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். இதை வந்து வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம கட் பண்ணும்போது நமக்கு ரெட்டையாக பேப்பர் கிடைக்கும். நம்ம வந்து ஹோல்டரே பேப்பரில் தான் நான் ரெடி பண்ண போகிறோம். அது ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல, ஸோ அதுக்காக நான் ரெட்டையாக கட் பண்ணி ரெடி பண்ணுறேன். இதில் வந்து பென்னோ பென்சிலோ யூஸ் பண்ணி பேப்பர் ரோல் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. வீடியோவில் காட்டுற மாதிரி ஸ்ட்ரைட்டாகவே பென்சிலை வச்சு ரோல் பண்ணிக்கோங்க. நம்ம எப்போயுமே கிராஸாக வச்சு பேப்பர் ரோல் ரெடி பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா 8 பேப்பர் ரோல் இதே மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து 2 சேர்த்து வச்சு நம்ம ஒட்ட போகிறோம். ஒட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பேப்பர் ரோலில் ஃபினிஷ் ஆகிற இடம் இருக்கும்ல, எண்டிங் ஒட்டியிருப்போம்ல, அது வந்து உள்ளே வர்ற மாதிரி 2 சேர்த்து வச்சு ஒட்டிக்கோங்க. அப்போ வந்து நமக்கு ஒட்டின இடம் வந்து வெளியில் தெரியாமல் நம்ம ஒட்டி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து வீடியோவில் காட்டுற மாதிரி இதை ஒன்று மேலே ஒன்றா வச்சு ஒட்டிடுங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் காய விட்டுருங்க. காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு நூல் கண்டு எடுத்துக்கோங்க. உள்ள நூல் கூட நம்ம எடுத்துக்கலாம். வீடியோவில் காட்டுற மாதிரி பேப்பர் ரோல் வழியாக விட்டு, அதாவது ஒரு சைடு விட்டு இன்னொரு சைடு வழியாக எடுங்க. 2 பேப்பர் ரோலையும் நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி கடைசியில் வந்து இதை முடிச்சு போட்டு முடிக்கணும். ஸோ உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது புரியும். இதை வந்து உங்களுக்கு அப்படியே பேப்பர் ரோல் வழியாக விட முடியும் அப்படின்னா அப்படியே விட்டுருங்க, அல்லது ஊசியில் கோர்த்து ஈஸியாக விட்டு எடுத்துக்கோங்க. ஸோ வீடியோவில் காட்டுற மாதிரி நம்ம 2 பக்கமும் ஜாயின் பண்ணி முடிச்சு போட்டுடலாம். முடிச்சு போட்டுட்டு அந்த முடிச்சு வந்து தெரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம கயிறை இழுக்கும் போது இந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகும். அப்போ அந்த முடிச்சை வந்து நம்ம பேப்பர் ரோலுக்குள்ளே போகிற மாதிரி செட் பண்ணிடலாம். ஸோ அப்போ வந்து நமக்கு ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும். அந்த முடிச்சு வந்து வெளியில் தெரியாது. ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இந்த பேப்பர் ரோல் மேலே வந்து நம்ம டிசைன் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணலாம், அல்லது பெயிண்ட் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணலாம், அல்லது டெக்கரேட்டிவ் செல்லோ டேப் யூஸ் பண்ணலாம், அல்லது வேறு ஏதாவது கலர் பேப்பர் ஓட்டலாம். ஸோ எந்த மாதிரி வேணால் நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து டிசைன் பண்ணிக்கலாம். நான் வந்து ஈஸியாக ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி அழகாக டிசைன் பண்ணி காமிச்சிருக்கேன். இதில் இன்னும் டெக்கரேட் பண்ணுறதுக்கு பேப்பர் ஃப்ளவர் வந்து ரெடி பண்ணி இது மேலே வந்து 4 பக்கமும் நான் ஒட்டிக்கிறேன். ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா ஒட்டிக்கலாம், இல்லாட்ட கூட நம்ம விட்டுறலாம். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான். இதில் வந்து நம்ம ஒரு ஜுவல்லரி ஆர்கனைசர் வந்து ரெடி பண்ணியாச்சு. இதில் வந்து இப்போ நான் உங்களுக்கு கம்மல் மாட்டி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நம்ம நியூஸ் பேப்பர்லேயே ஒரு ஜுவல்லரி ஆர்கனைசர் வந்து ரெடி பண்ணலாம். இதில் கீழெல்லாம் இந்த மாதிரி ஹூக் டைப் கம்மல் எல்லாம் மாட்டிக்கலாம். அப்புறம் ஹேர் பேண்டு, பாசி, இந்த மாதிரி எல்லாமே இதில் வந்து மாட்டிக்கலாம். நல்லாவே வெயிட் பேலன்ஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து நம்ம 2 பேப்பர் ரோல் மட்டுமே யூஸ் பண்ணி மேலேயும் கீழேயும் 2 அடுக்காக நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். நமக்கு வந்து இன்னும் பெருசாக தேவை அப்படின்னா வீடியோவில் காட்டுற மாதிரி இதை வந்து பெருசாக நிறைய பேப்பர் ரோல் ரெடி பண்ணி நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நியூஸ் பேப்பர்லேயே அழகாக இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் வந்து ரெடி பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த ஐடியாஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் வந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து ஃபோட்டோ எடுத்து எனக்கு இமெயில் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட கிராஃப்டையும் வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.